சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி பத்தின விஷயத்த பார்த்தீங்கன்னா, மீனா வந்து மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஷும் நானும் வந்து செத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனனால, கிறிஷுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது, கிறிஷு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீனா பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய பொய்ய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே மறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை வந்து எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மனசாட்சி அவங்கள அவ்வளோ கேள்வி கேட்கும். நீ இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா, உன் மேலேயும் இந்த பழி விழும். நீ வந்து எப்படி நாளைக்கு குடும்பத்தை சமாளிப்ப? உன் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவ தப்புக்கு நீயும் தொண போற மாரி ஆயிரும். ஒழுங்கா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிரு. ரோஹிணி வந்து உன்ன மிரட்டுனது வந்து பார்த்தீன்னா, அவ உன்ன மிரட்டுனா தான் இந்த உண்மைய நீ சொல்ல மாட்ட அப்படிங்கிறதுக்காக தான் மிரட்டுனா. மத்தபடி அவ ஒண்ணுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, மீனா கிட்ட பேசுது. ஸோ இத கேட்டு மீனா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதியும் அதுக்கப்புறம் சிவனும் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கது, இவங்க வளர்றது எதுவுமே விஜயாக்கு பிடிக்காது. இவங்க 2 பேத்தையும் வெட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.